जय राधा माधवा कुंज विहारी जय राधा माधवा कुंज विहारी गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी जय यशोदानंदन व्रज जनरंजना यशोदानंदन व्रज जनरंजना यमुना तीरा वनचारी यमुना तीरा वनचारी जय राधा माधवा कुंज विहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय जगन्नाथ जय जगन्नाथ भला देवा जय सुवतमणि जय राधा माधव राधे जय गौरांबिका जय गौरांबिका गौरांबिका जय गौरांबिका जय नृसिंहरे जय नृसिंहरे नृसिंहरे जय नृसिंहरे जय प्रहलादपुरा जय प्रहलादपुरा प्रहलादपुरा जय भक्त प्रहलाद
अवतार परम परिव्याचार्य अष्टोत्तर श्री भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की, इस्कॉन बीपीटी फाउंडर आचार्य श्रील प्रभुपाद की, गुरु परंपरा की, सद्गुरु श्याम वृंद की, नामाचार्य श्री हरिदास ठाकुर की, प्रिंस श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद की, श्री श्री नरसिंहदेव भगवान की, श्री श्री राधा माधव की, श्री श्री जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की, all glorious assembled devotees, all glorious assembled devotees, all glorious assembled devotees, all glorious, all glorious, all glorious Guru Gauranga, all glorious Prabhupada. ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் காண்டம் அத்தியாயம் 7 பதம் 32. ஹரி சர்வேஷு பூதேஷு பகவான் ஆஸ்த ஈஸ்வரः இதி பூதானி மனசா காமை தை சாது மானயேத. ஹரி சர்வேஷு பூதேஷு பகவான் ஆஸ்த ஈஸ்வரः இதி பூதானி மனசா காமை தை சாது மானயேத். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளரை கலைஞர் தெய்வ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதகி. மொழிபெயர்ப்பு: ஒருவன் பரமபுருஷரை ஒவ்வொருவருடைய இதயத்திலும் குடியிருக்கும் பரமாத்மாவாக எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொரு ஜீவராசியின் நிலைக்கும் அல்லது தோற்றத்திற்கும் ஏற்ப ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒருவன் மரியாதை செலுத்த வேண்டும். பொருளுரை: ஹரி சர்வேஷு பூதேஷு. இக்கூற்று சில சமயங்களில் யோக்கியமற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீஹரி ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் இருப்பதால் ஒவ்வொரு ஜீவராசியும் ஹரியே என்று அவர்கள் தவறான முடிவுக்கு வருகின்றனர். இத்தகைய முட்டாள்கள் ஜீவாத்மாவிற்கும் ஒவ்வொரு உடலில் உள்ள பரமாத்மாவிற்கும் இடையில் வேறுபாட்டை காண்பதில்லை. ஆத்மாவானது ஜீவராசியாகும், அது பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டதாகும். எனவே ஹரி சர்வேஷு பூதேஷு என்ற வாக்கியம் ஆத்மாவானது பரமாத்மாவின் ஒரு பின்னப்பகுதி என்ற போதிலும் பகவான் ஸ்ரீஹரி ஆத்மாவாக அல்லாமல் பரமாத்மாவாக ஜீவராசிகளின் இதயங்களில் இருக்கின்றார் என்று பொருள் கொள்கின்றது. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என்பது ஒவ்வொரு ஜீவராசியிலும் இருக்கும் பரமாத்மாவிற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை குறிக்கின்றது. ஒவ்வொரு ஜீவராசியையும் பரமாத்மா என்று ஒருவன் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சில சமயங்களில் யோக்கியமற்றவர்கள் ஒரு ஜீவராசியை தரித்திர நாராயணன், சுவாமி நாராயணன், இந்த நாராயணன் அல்லது அந்த நாராயணன் என்று அழைக்கின்றனர்.
ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் நாராயணர் இருக்கின்றார் என்றாலும் ஜீவராசி ஒருபொழுதும் நாராயணர் ஆவதில்லை என்பதை தெளிவாக ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் தத்சத். ஓம் அஞ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுரன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. नमो विष्णुपदाय कृष्णकृष्णाय भूतले श्रीमती जय पदार्थ स्वामी नामने. नमो आचार्य पदाय मिताय कुर्व प्रदायने कौरव पदाय नितरक्रामदायने. हरे कृष्णा. திருப்பூர் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு பகவான் நரசிம்மர், நம்ம நரசிம்ம ஜெயந்தி ஏப்ரல் 30 வருதுன்னா கூட நம்ம நரசிம்ம ஜெயந்தி முன்னாடியே செலிப்ரேட் பண்றோம். அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, பகவானோட அவதாரம் சூரியன் எப்படி தினமும் உதிச்சு மறையுதோ அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணனோட அவதாரம் நித்தமும் நடந்துட்டே இருக்கு. அப்ப 365 நாள்ல ஒவ்வொரு நாளும் பகவான் இந்த பிரபஞ்சத்துல பகவானோட சிருஷ்டியில ஒவ்வொரு இடத்துலயும் அவதரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுல நரசிம்மரோட அவதாரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது நமக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒரு 5 வயசு குழந்தை பகவான் நரசிம்மர் அவதாரம் பண்றது ஒரு 5 வயசு குழந்தை, ஒரே ஒரு குழந்தைக்காக பகவான் பாத்தீங்கன்னா அவதாரம் செய்வாங்க. அந்த 5 வயசு குழந்தை எதற்காக பகவான் வர்றாரு அப்படின்னா, அந்த 5 வயசு குழந்தை ஒரு ஆபத்தான நிலைமையில இந்த உலகத்துல வேற கதியே இல்லை, பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தைக்காக பகவான் இறங்கி வர்றாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சது, ஏதாவது தவறு செஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த குழந்தை செஞ்ச ஒரே ஒரு தவறு பகவான் கிருஷ்ணர் வழிபாடு செஞ்சாங்க. அப்ப பகவான் கிருஷ்ணர் வழிபாடு செஞ்சா எந்த விதமான ஆபத்துகள் வந்தாலும் பகவத்கீதையில கிருஷ்ணர் நமக்கு நிறைய இடங்கள்ல உறுதிப்படுத்துறாங்க, ஆறுதல் படுத்துறாங்க. இப்ப பகவத்கீதை படிக்கக்கூடிய நமக்கு ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதையில சொல்லக்கூடியது ஸ்லோகங்கள், ஸ்ரீமத் பாகவதத்துல கதைகளா படிக்கிறப்போ கிருஷ்ணர் சொல்றாங்க, சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் விரஜ. பகவத்கீதையில என்ன சொல்றாங்க, எல்லா தர்மங்களையும் திறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. அப்ப இந்த மாதிரி பகவத்கீதையில் வரக்கூடிய ஸ்லோகத்தை தன்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா பயிற்சி பண்றப்போ, அப்ப பகவத்கீதையில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் பாகவதம் கதைகளா சொல்லி கொடுக்குது. கிருஷ்ணனோட வார்த்தைகள் நம்ம ஒருத்தர் எக்காலத்திலையும் அழிவு சந்திக்கிறதே இல்லை. இப்ப கிருஷ்ணர் அந்த ஜீவாத்மா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல பிரகலாத மகாராஜா கற்பத்துல இருக்கிறப்போ நாரத முனிவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம படிச்சோம். அப்போ ஜீவாத்மாவுக்கு கிருஷ்ணர் எந்த அளவுக்கு இறங்கி வர்றாரு அப்படின்னா, இதுதான் நம்ம நரசிம்மனோட அவதாரத்தை நமக்கு ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில. ஏன்னா பிரகலாதர் என்ன செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அதாவது பிரகலாத மகாராஜா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்ன பக்தி செய்யறோமோ அதே பக்தி தான் பார்த்தீங்கன்னா பிரகலாத மகாராஜா செஞ்சாங்க. அவங்க கிருஷ்ணர் வழிபாடு செஞ்சாங்க, கிருஷ்ணரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க.
இதுதான் வந்து அந்த 5 வயசு குழந்தை செஞ்ச ஒரு தவறு அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் வந்து இதுதான் செஞ்சாங்க. அப்ப இந்த செஞ்சதுக்காக அவருக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய தண்டனை வந்து அவர் வந்து என்ன வேணாலும் வந்து செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியது யார் அப்படின்னா அந்த குழந்தையோட தந்தை. அப்போ இதை வந்து யாரு கேட்கிறாங்க? இது வந்து யுதிஷ்ட மகாராஜா வந்து நாரத முனிவர்கிட்ட வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, பகவான் வந்து பாரபட்சம் காமிக்கிறாரு. ஏன்னா வந்து சிசுபாலனை கிருஷ்ணர் வந்து சுதர்சன சக்கரத்தை வச்சு சிசுபாலனை வந்து வதம் பண்ண உடனே யுதிஷ்ட மகாராஜாவுக்கு வந்து ஒரு சந்தேகம். பகவான் வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் வந்து பாரபட்சம் காமிக்கிறாரா, பக்தர்களுக்கும் பக்தர் இல்லாதவர்களுக்கும் பாரபட்சம் காமிக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு வந்து நாரத முனிவர்களுக்கு வந்து கேட்கிறாங்க. இப்ப நாரத முனிவர் வந்து தன்னுடைய பிரியமான பக்தர், ஒரு ஆன்மீக குரு, ஒரு சீடனை பத்தி சொல்றாங்க. நாரத முனிவர் வந்து தன்னுடைய சீடர் பிரகலாதரை பத்தி பிரகலாதரோட வரலாறு வந்து சொல்றாங்க. இது வந்து ஸ்ரீமத் பாகவத்துல வந்து 7வது காண்டத்துல, அந்த 7வது காண்டம் ஃபுல்லாவே வந்து நரசிம்மர் அவதாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் வந்து 7வது காண்டத்துல இருக்கும். அப்ப நம்ம வந்து பக்தி துறையில வந்து சவால் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பல்வேறு விதங்கள்ல நம்ம பக்தி பண்றதுக்கு வந்து சவால் வருது அப்படின்னா அதனாலதான் சில பிரபுபாதர் வந்து இஸ்கான் திருக்கோயில வந்து காலையிலும் சாயந்தரமும் 2 டைம் வந்து நரசிம்மர் வழிபாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. நம்ம அதிகாலையில் வந்து காலையில மங்களாரத்தி முடிஞ்சதுக்கு அடுத்தரும் நரசிம்ம ஆரத்தி இருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் வந்து கௌராரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நரசிம்மன் வழிபாடு இருக்கும். ஏன்னா பக்தி தொண்டை பயிற்சி பண்றப்போ நமக்கு பல்வேறு சவால்கள் வந்து நம்ம சந்திப்போம். அப்ப பகவானோட பாதுகாப்பு இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல இந்த பிரகலாதர் காலத்துல வந்து ஒரே ஒரு அசுரன் இரண்யகசிப்பு இருந்தாங்க. இப்ப நம்ம வந்து பக்தி பயிற்சி பண்றப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு விதத்திலும் சவால் கொடுக்குற மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த இரண்யகசிப்பு பத்தி சொல்றப்போ பாகவதம் 7வது காண்டத்துல 2வது இதையை வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, பகவான் வராக தேவர், இரண்யகசிப்பு அவரோட சகோதரர் வந்து ஹிரண்யாக்ஷன், 2 பேருமே அசுரர்கள். 2 பேரும் எதனால வந்து அசுரர்களா மாறுறாங்க அப்படின்னா, ஆன்மீக உலகத்துல வைகுண்ட உலகத்திலிருந்து 4 குமாரர்களுக்கு செஞ்ச ஒரு அபராதம் காரணமா குமாரர்கள் வந்து சபிக்கிறாங்க. என்ன சபிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி சரியான மனநிலை இல்லாம ஒரு நண்பன் பகைவன் அப்படிங்கிற வேறுபாடு பார்க்கறதுனால நீங்க ஆன்மீக உலகத்துல வைகுண்ட லோகத்துல இருக்கிறதுக்கு வந்து தகுதி கிடையாது அப்படிங்கிற காரணத்தால வந்து சபிக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து சபிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேண்டிக்கிறாங்க அப்படின்னா, ஜெயா விஜயா வந்து நாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. என்ன வாய்ப்பு அப்படின்னா, நீண்ட நாள் இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறது வந்து ஒரு வாய்ப்பு, கடவுள் மறந்து இங்கேயே இருக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்ல அப்படின்னா பகவானுக்கு எதிரா வந்து எதிரியா செயல்படுற 3 பிறவியில வந்து செயல்படுறதுக்கு வந்து இந்த 2 வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப வந்து இரண்யகசிப்பு ஜெயா விஜயா வந்து என்ன செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து பகவான்கிட்ட வந்து சீக்கிரம் திரும்பி போகணும், வைகுண்ட உலகத்துக்கு வந்து சீக்கிரம் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து தெரியுது வைகுண்ட உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமயமான சூழ்நிலை. நம்மளை வந்து வைகுண்ட உலகம் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம எத்தனை பேர் தயாரா இருக்குங்க? அப்புறம் ஒருத்தர் தான் கை தூக்குறாங்க. நம்மளை வந்து யாராவது கேட்கறாங்க, நீங்க வைகுண்ட லோகம் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம தயாரா இருக்கிறோங்களா? ஏன்னா நமக்கு வந்து அந்த வைகுண்ட லோகத்தை பத்தின இருக்கக்கூடிய வசதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியல, அந்த அனுபவம் இல்லை. அப்ப ஜெயா விஜயா 2 பேரும் சொல்றாங்க, உங்களுக்கு 3 பிறவிகள் நாங்க வந்து திரும்பி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு எதிரிகளா செயல்படுறதுக்காக இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து வர்றாங்க. இதுதான் வந்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கும் தூய பக்தர்கள் பகவானுக்கு வர்றதுக்கு வந்து வித்தியாசம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் வர்றாங்க, இருந்துட்டு அந்த லீலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. பட் நம்மளோட நிலை அப்படி இல்லை. நம்ம எப்போ வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது. சில பிரபுபாதர் வந்து சொல்றாங்க, நம்ம எப்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறது வந்து அனாதி காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட திரும்பி போகணும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தோணல.
இதுக்கு வந்து உயர் தவத்திரு பாதாள சுவாமி மகாராஜ் வந்து ஒரு உதாரணம் சொல்றாங்க. இந்த உலகத்துல வந்து சிறை கட்டுறாங்க, ஜெயில் இருக்கு அப்படின்னா ஜெயில் வந்து ஓப்பனா இருக்குமா இல்ல ரொம்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளோட இருக்கலாம்? எப்படி இருக்கு ஜெயில்? ஜெயில வந்து தப்பிச்சு போகாம இருக்கிற அளவுக்கு கேமரா வச்சிருப்பாங்க, ஃபென்சிங் வச்சிருப்பாங்க, எக்கச்சக்கமான போலீஸ் சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எந்த குற்றவாளியும் சிறையிலிருந்து தப்பிக்க கூடாது அப்படின்னு. ஆனா கிருஷ்ணர் வந்து எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, சாஸ்திரத்துல வந்து சொல்லியிருக்கு, பகவான மறந்த குற்றத்துக்காக ஆன்மீக உலகத்துல இருந்து அனுப்பிச்சு வைக்கிறவங்க தான் இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களான நம்ம எல்லோருமே. நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ணரை மறந்துட்டு வந்திருக்கிறோம். இதுக்கு வந்து எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாங்க, மமை மாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. இப்போ பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் எல்லாமே சொல்லிட்டாங்க. நம்ம அதை நம்ம லைஃபோட வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றாங்க, என்னை மறந்த காரணத்தினால இந்த உலகத்துல வந்து சிரமப்படுறீங்க, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுங்களா? நம்ம இப்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறோமா கஷ்டமா இருக்கிறீங்களா? ஒரு 5 நிமிஷம் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணா நமக்கு வந்து இந்த உலகம் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான சமயத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இந்த மாதிரி ஃபேன் ஏசி எல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த உலகத்தோட இயல்பு என்ன அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் வெளியில் போயிட்டுன்னா நம்மளுக்கு தெரியும், அந்த சூடு, அந்த வெப்பம் தகிக்கக்கூடிய தன்மை தான் வந்து இந்த உலகத்தோட உண்மையான நிலை. இப்ப கிரண்யகசிபு கிரண்யாட்சன் 2 பேரும் வந்து இங்க வந்தது வந்து பகவானோட விருப்பத்தினால வந்தாங்க. நம்ம வந்து நம்மளோட விருப்பத்தினால வந்திருக்கிறோம். எப்ப வந்தாங்கிறது தெரியாது. இன்னும் எத்தனை கதை கேட்டாலும் நம்ம திரும்பி போறதுக்கு உண்டான பிளான் நம்ம பண்றோமா? ஏன்னா இந்த கிரண்யகசிபு கிரண்யாட்சன் பத்தி கேட்கிறப்போ பிரகலாத மகாராஜா வந்து அந்த மாதிரி ஒரு தூய உறுதியான அனுகிரகம் கிடைச்சது பகவான் நரசிம்மர்கிட்ட. நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னோட பக்தியில வந்து நான் திருப்தி அடைஞ்சேன். அப்ப நம்மளோட பக்தி செய்யறது வந்து சில பிரபுபாதர் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஒரு புரிந்துகொள்ளுதலோட நம்ம வந்து கிரண்யகசிபு பத்தி படிக்கிறப்போ, கிரண்யகசிபு வந்து கிரண்யாட்சன் வந்து கொல்லப்பட்டுட்டார். பகவான் வந்து வராகமூர்த்தி ஒரு பன்றியோட ரூபம் எடுத்து கிரண்யாட்சன் வந்து பார்த்தீங்கன்னா வதம் பண்ணிட்டாங்க. இப்போ கிரண்யாட்சன் இறந்த துக்கத்துல கிரண்யாட்சனோட மனைவி, கிரண்யாட்சனோட அம்மா, அவங்களோட மகன்கள் எல்லாரும் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. அப்போ கிரண்யகசிபு வந்து ரொம்ப கோபம். என்னன்னா இந்த மாதிரி விஷ்ணு வந்து ஒரு பாரபட்சம் பார்த்துட்டாரு, நாங்க வந்து தேவர்கள், நாங்க அசுரர்கள், விஷ்ணு வந்து தேவர்களுக்கு வந்து சகாயம் பண்றதுக்காக இப்ப வந்து என்னுடைய சகோதரன் வந்து அப்பாவை தனமா வந்து பார்த்தா கொல்லப்பட்டுட்டாங்க, ஒரு அநியாயமான முறையில வந்து பகவான் விஷ்ணு வந்து கொண்டுட்டாரு. அதனால கிரண்யாட்சன் என்ன சொல்றாரு, கிரண்யகசிபு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லோருமே வந்து இந்த பிராமணர்கள் பகவானை வழிபடக்கூடிய இடங்கள் அங்க எல்லாத்தையும் வந்து சர்வநாசம் பண்ணுங்க. இது வந்து கிரண்யகசிபு வந்து தன்னுடைய படை வீரர்கள்லாம் சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் பசு பராமரிக்கப்படுதோ, எங்கெங்கெல்லாம் கோயில் வழிபாடு பிராமணர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்து நீங்க வந்து அழிவு ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தன்னுடைய அம்மா இவங்களெல்லாம் சமாதானப்படுத்த போறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா பாகவத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, கிரண்யகசிபு வந்து அந்த சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப விசேஷமான இன்ஸ்ட்ரக்ஷன். அவர் வந்து என்ன ஆறுதல் படுத்துறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில இருப்போம், நம்ம கிருஷ்ணனுக்கு வந்து வராத வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட குடும்பம், நம்ம இந்த குடும்பத்துல நிரந்தரமா இருக்குல்ல, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பகவத்கீதை பாகவதம் படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட உண்மையான நிலை வந்து சொல்லிக் கொடுக்கும். அப்ப கிரண்யகசிபு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். கிரண்யகசிபு சொல்லக்கூடியது கிரண்யகசிபு வந்து இதை பேசுறாங்க, எனது அருமை தாயே, ஓர் உணவு விடுதியில் அல்லது தண்ணீர் பந்தலில்
பல பயணிகள் கூடுகின்றனர். பிறகு நீர் பருகிய பின் அவர்கள் தாங்கள் போக வேண்டிய இடங்களுக்கு தங்கள் பயணத்தை தொடங்குகின்றனர். அது போலவே ஜீவராசிகள் ஒரு குடும்பத்தில் ஒன்றாக கூடுகின்றனர். அதன் பிறகு அவர்களுடைய சொந்த செயல்களின் பலனாக தங்களுடைய வெவ்வேறு திசைகளுக்கு பிரித்து அனுப்பப்படுகின்றனர். இது ஹிரண்யகசிபு தன்னுடைய அம்மா மற்றும் அவங்களோட ஹிரண்யாக்ஷனோட மகன்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறாங்க. இது ஹிரண்யகசிபு இந்த இடத்துல ஆன்மீகம், தெய்வீக ஞானத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப இதுல நம்மளோட புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குடும்ப அமைப்புல இருக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம முந்தைய காலத்துல பார்க்கலாம். இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இந்த சத்திரம்னு சொல்லுவாங்க. சத்திரம் தங்கக்கூடிய அந்த ஆன்மீகம் இல்ல, அந்த டிராவல் பயணிகள் டிராவல் பண்ணுவாங்க. முந்தைய காலத்துல அவங்க வெவ்வேறு இடங்கள்ல டிராவல் பண்ணி வருவாங்க. நைட்டு சேர்ந்து இருப்பாங்க. காலையில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கிளம்ப வேண்டிய இடத்துக்கு ஒவ்வொரு திசையில போயிடுவாங்க. அப்ப அந்த சேர்ந்து அந்த மாதிரியான சூழ்நிலை எப்படி சொல்லுன்னா, இந்த பொருளியல் சில பிரபுபாரு சொல்லுவாங்க, நம்ம போன பிறவியில வெவ்வேறு கர்மா மற்றும் நம்ம அனுபவிக்க வேண்டிய விருப்பத்தோட நம்ம இந்த உடலுக்கு வந்திருப்போம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலியில 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகன், ஒரு மகள் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்தவங்க கிடையாது. அதே மாதிரி 4 பேரும் ஒரே இடத்துக்கு போக போறவங்களும் கிடையாது. இதுக்கு இன்னொரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு ட்ரெயின் டிராவல் பார்க்கலாம். ட்ரெயின்ல ஒரு சென்னை, கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி நியூ டெல்லி வரைக்கும் நம்ம போறோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் ஏறுவாங்க ட்ரெயின்ல. சாயந்தரம் பார்த்தா நிறைய பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. காலையில பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேஷன் வந்தோடனே இறங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் ஹிரண்யகசிபு என்ன சொல்ல ஆறுதல் படுத்துறாருன்னா, நம்ம இறப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. அதனால ஹிரண்யாக்ஷனோட இறப்புக்கு நீங்க வருந்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர் எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு, அவருக்கு கடும் கோபம், நான் இந்த விஷ்ணு அழிக்கிறேன். அப்ப ஹிரண்யகசிபு விஷ்ணு அழிக்கிறேன்னு சொல்லி கோபப்பட்டது இன்னைக்கு நம்மளோட காலத்துல அந்த மாதிரி இல்லையான்னு சொல்லி கேட்டோம்னா, இன்னைக்கு நம்ம சில பிரபுவர் சொல்றாங்க, ஹிரண்யகசிபு பெரிய அசுரனா இருந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அசுரனா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, பகவான் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை அவங்க சிதைக்கிறது சின்ன அளவுக்கு பார்த்தீங்கன்னா செய்வாங்க. அப்ப நம்மளுக்கு சில பிரபுபாவோட ஆன்மீக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல எதுக்குமே பஞ்சம் இல்லை. இந்த உலகத்தில் ஒன்னே ஒண்ணு பஞ்சம் என்ன அப்படின்னா கடவுள் நம்பிக்கை, கிருஷ்ணன் மேல நம்பிக்கைக்கு தான் இந்த உலகத்துல பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஹிரண்யகசிபு என்ன செய்யறாரு, இந்த பிராமணர்கள், வேதங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு அவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையா துன்பம் கொடுக்குறாரு. அப்போ ஹிரண்யகசிபு இன்னும் அதிகமான சக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால சாகாவரம் வரணும் அப்படிங்கிறத ஒரு திட்டமா வச்சிருக்காரு. ஏன்னா தன்னுடைய சகோதரன் ஹிரண்யாக்ஷன் வதைக்கப்பட்டுட்டாரு. பகவான் பன்றி ரூபம் எடுத்து. அப்ப ஹிரண்யகசிபு கடுமையா ஒரு தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்தராச்சல மலைக்கு போறாரு. அப்ப அந்த மந்தராச்சல மலையில போயிட்டு கடுமையா தவத்தில் ஈடுபட்டு இருக்காரு. யாரை நோக்கி தவத்தில் இருக்கிறாருன்னு பிரம்மாவை நோக்கி. அப்ப கடுமையா தவம் இருந்து பிரம்மா பார்த்தீங்கன்னா அவரோட தவத்தின் காரணமா பிரம்மா ஹிரண்யகசிபு முன்னாடி வர்றாங்க. வந்துட்டு ஹிரண்யகசிபு கேட்கறாங்க, உன்னுடைய தவத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ ஹிரண்யகசிபு சொல்றாரு, எனக்கு சாகாவரம் வேண்டும், எனக்கு இறப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம எல்லோருமே பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு ஆசை வச்சிருக்கோம். ஆனா ஹிரண்யகசிபு இதை கேட்ட உடனே பிரம்மா என்ன சொல்றாரு, எனக்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, எனக்கே மரணம் இருக்கு. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மரணம் நிச்சயம், அதனால நீ வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹிரண்யகசிபு தன்னோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்றாரு. ஹிரண்யகசிபு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எனக்கு உங்களால படைக்கப்பட்ட எந்த ஜீவராசியாலும் மரணம் வரக்கூடாது. அது உங்க கிரியேஷன்ல இருக்கக்கூடிய எந்த ஜீவராசியாலும் மரணம் வரக்கூடாது. அதுக்கப்புறம் பகல்ல மரணம் வரக்கூடாது, இரவுல மரணம் வரக்கூடாது, ஆகாயத்துல மரணம் வரக்கூடாது, பூமியில வரக்கூடாது, அதே மாதிரி எந்த ஆயுதத்தாலையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 காம்பினேஷன்ல
இரண்யகசிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிறாரு. ஆனா இந்த உலகத்துல வந்து நம்மளோட புத்திசாலிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாக்குறாரு, இரண்யகசிப்பு முதல் கேட்ட வரம் என்ன அப்படின்னா சாகா வரம் கேட்டாங்க. பட் அது முடியாதுன்னு சொன்னோன்னா ரெண்டாவது டைம் கேட்டது வந்து கிட்டத்தட்ட அந்த சாகா வரம் மாதிரி தான். ஆனா பிரம்மாவுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு, நீ வந்து ஒரு முட்டாள், அதை வந்து எனக்கு வந்து மேல ஒருத்தர் இருக்கார், நானே எல்லாம் கிடையாது, பகவான் விஷ்ணு வந்து நீ என்னோட நான் கொடுக்கக்கூடிய வரத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்யகசிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ கேட்டது வந்து ததாசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இந்த வரத்தை கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இரண்யகசிப்பு வந்து முதல்ல இருந்தது விட உடல் வலிமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிருந்தது. அப்ப முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் இவங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்தாங்க. வரம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தேவர்கள் எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து இரண்யகசிப்போட தொந்தரவுல 3 பேர் தவிர பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், சிவருமான், இவங்க 3 பேரை தவிர எல்லா தேவர்களும் இரண்யகசிப்பு வந்து சேவகம் பண்றாங்க. இரண்யகசிப்புக்கு வந்து அவர் என்ன வேணுமோ அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து சூரிய தேவன்ல இருந்து எல்லாருமே, வாயு பகவான்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சேவகனா இருக்காங்க. இப்ப நாரத முனிவர் வந்து சொல்றாரு, நானும் கூட இரண்யகசிப்பு வந்து சேவை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து இவ்வளவு கொடூரமா இருக்கக்கூடிய இரண்யகசிப்பு பார்த்த உடனே எல்லாருமே வந்து பார்த்து நடுவாங்க. அவ்வளவு வந்து ஆக்ரோஷமா இருந்த இரண்யகசிப்பு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தொந்தரவு தாங்க முடியாம தேவர்கள்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர்கிட்ட, நாராயணர்கிட்ட வந்து மன்றாடுறாங்க, எங்களுக்கு வந்து இரண்யகசிப்போட தொந்தரவு தாங்க முடியல, நீங்க எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இரண்யகசிப்பு வந்து அழிக்கணும்னு கேட்கிறப்போ பகவான் நாராயணர் வந்து சொல்றாரு, அதாவது வந்து என்னுடைய பக்தர் பிரகலாதனை வந்து இரண்யகசிப்பு தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் நான் வந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் வந்து ஒரு அனுகிரகம் அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இரண்யகசிப்புக்கும் ஒரு நாள் வந்து அழிவு இருக்குங்கிற அந்த உறுதி கிடைச்சதுனால தேவர்கள் வந்து அவங்க இடத்துல போய் இருக்கிறாங்க. இப்போ இரண்யகசிப்புக்கு வந்து அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா இரண்யகசிப்பு வந்து தவம் இருக்க போறப்போ அவரோட மனைவி கயாது வந்து கர்ப்பமா இருப்பாங்க. இப்போ கயாது வந்து கர்ப்பமா இருக்கிறப்ப தேவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இரண்யகசிப்பனோட தொந்தரவே தாங்க முடியல, அவரு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னா இன்னொரு அசுரன் வந்து கறந்து அவங்களால நம்ம தொந்தரவு தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தேவர்கள் வந்து அந்த குழந்தையை வந்து கர்ப்பத்திலேயே, அதாவது வந்து அந்த குழந்தை பிறந்த உடனே கொன்னூர்ல அப்படின்னு முடிவு பண்ணி கயாது வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த சமயத்துல வந்து நாரத முனிவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தை அப்பா வந்து அசுரனா இருக்கிறதுனால அந்த குழந்தை வந்து அசுரனுங்கிற அவசியம் கிடையாது, அந்த கர்ப்பத்தில் இருக்கிற வந்து ஒரு தூய பக்தர், அதனால நீங்க வந்து இந்த கயாது வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நாரத முனிவர் சொல்றதை கேட்டுட்டு இந்திரன் வந்து அவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. கயாது வந்து நாரத முனிவரோட வசம் ஒப்படைச்சிடுறாங்க. நாரத முனிவர் வந்து தன்னுடைய ஆசிரமத்தை கூட்டிட்டு போயிட்டு கயாதுக்கு வந்து பக்தித்துவத்தை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, கிருஷ்ணனை பத்தி நாரத முனிவர் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப கயாது வந்து பெரும்பாலான சமயத்துல வந்து தூங்கிடுவாங்க. ஆனா கர்ப்பத்துல கயாதுவோட கர்ப்பத்துல இருந்த பிரகலாதர் வந்து நாரத முனிவரோட அந்த அமிர்தம் போன்ற உபதேசங்கள் வந்து கேட்டுக்கிறாங்க கர்ப்பத்தில் இருக்கிறப்ப. அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த 7 மாசம் கர்ப்பிணி பெண்களா இருக்க வந்து அவங்க வந்து நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும், நல்ல விஷயங்கள் பக்தி செய்யணும், இதெல்லாம் சொல்றது வந்து எதனாலன்னா அந்த 7 வயசுல இருந்தே அந்த கேட்கக்கூடிய பவர் இருக்கணும். அப்ப வந்து இந்த இரண்யகசிப்பு வந்து தபத்தில் இருக்கிறாரு, கயாது வந்து நாரதனோட ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பிரகலாதர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையா வர்றாங்க. அப்ப சின்ன குழந்தைய வந்து நார்மலா ஸ்கூல்ல சேர்த்துவாங்க குருகுலத்துல. அப்ப அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து சண்டா அமர்க்கா இரண்யகசிப்பு காத்து இந்த உலகமே வந்து பார்த்தா நான் நடிக்கிட்டு இருக்கு, அவங்க எதுக்குறதுக்கு வந்து யாரும் கிடையாது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த இரண்யகசிப்பு வந்து தன்னுடைய மகன் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வர்றாரு. ஸ்கூல் முடிஞ்சு வர்றப்போ எடுத்து பாசம் எடுத்து மடியில் வச்சுட்டு அந்த குழந்தை பிரகலாதருக்கு வந்து கேட்கிறாரு, நீ வந்து ஸ்கூல்ல வந்து என்ன கத்துக்கிட்ட? இப்ப நம்மளும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுன்னா நார்மலா என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா குழந்தைகிட்ட வந்து மழலை பேச்சு வந்து எதிர்பார்ப்போம். அது வந்து 1 2 ABCD இந்த மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். இரண்யகசிப்பும் அந்த மாதிரி நினைச்சார். ஆனா பிரகலாதர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா
பக்தி தொண்டுல முதிர்ந்த ஒரு நிலையில இருக்காங்க. அப்போ வந்து இரண்யகசிப்புக்கு வந்து பிரகலாதர் சொல்றாரு, அதாவது இந்த தற்காலிகமான குடும்ப வாழ்க்கை அசத்கிரகா, எப்பவுமே கவலை நிறைந்திருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீ வந்து விருந்தாவனம் போகணும், அங்க போய் கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரகலாதர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இது கேட்டோன்னே இரண்யகசிப்புக்கு வந்து பயங்கர கோபம். ஏன்னா வந்து இரண்யகசிப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, கடவுளே கிடையாது, நான் தான் கடவுள், என்னைட்டு எல்லாரும் வழிபாடு செய்யணுங்கிறது வந்து இரண்யகசிப்போட தீர்மானம். அவர் அதை தான் செஞ்சுட்டு இருந்தார். ஆனா அவரோட மகன், அவர் ஆசையை வளர்த்த மகன் என்ன செய்யறாரு, நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர் வந்து வழிபாடு செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டோன்னு இரண்யகசிப்பு வந்து கோபம். ஆனா குழந்தைகிட்ட காமிக்கிறதுக்கெல்லாம் என்ன செய்யறாருன்னா, அவரோட ஆசிரியர் சண்டாமர்கா கூட்டு கண்டிக்கிறார். அதாவது வந்து உங்க ஸ்கூல்ல யாரோ வந்து கிருஷ்ணனை வந்து பிரச்சாரம் செய்யறாங்க, விஷ்ணுவை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா அதைய பார்த்துக்கணும், குழந்தை வந்து ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சண்டா அமர்ந்த 2 பேரும் இரண்யகசிப்பு மன்னிப்பு கேட்டுட்டு ஸ்கூலுக்கு போறப்போ அந்த குருவுல இருந்து போயிட்டு வந்து கேட்கறாங்க, கடவுளை பத்தி கிருஷ்ணரை பத்தி நாங்க வந்து உங்களுக்கு எப்பவுமே சொல்லி கொடுத்ததில்ல, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்பவும் வந்து அந்த கடவுளை பத்தியில சொன்னதில்லை. இது வந்து இன்னைக்கு நம்ம ஸ்கூல்லயும் பார்க்கலாம். இதுக்கு வந்து திரு பக்திவினோத் மகாராஜ் வந்து சொல்லுவாங்க, இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல், நம்ம ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் முன்னாடி இருந்த காலத்துல நம்ம ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை பத்தி படிப்போம். அது வந்து அகர முதல எழுத்தெல்லாம் அந்த காலத்து ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கேட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி பாடங்கள்ல கிடையாது. அதாவது வந்து கடவுள் நம்பிக்கை வந்து சின்ன வயசுல இருந்து கொடுக்கறது தான் ஸ்கூல். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் வந்து என்ன சொல்லி கொடுக்குன்னா, பெரிய பெரிய தலைவர்கள் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, பகவான் ராமச்சந்திரர் எந்த காலேஜில் வந்து என்ஜினியரிங் படிச்சுட்டு பாலம் கட்டினார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது வந்து கடவுளுக்கு வந்து நம்ம இரண்யகசிப்பு வந்து எப்பயோ இருந்தால் இன்னைக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதுல, கடவுளுக்கு வந்து சவால் கொடுக்கக்கூடிய எல்லோருமே சின்ன லெவல் அசுரர்கள் தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரபுமார் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளும் கடவுளுக்கு வந்து சவால் கொடுத்தோம் அப்படின்னா கடவுளால் முடியுமா? ஏன்னா வந்து சில பிரபுமார்கிட்ட வந்து ஒரு சீடர் வந்து கேட்கிறார், அதாவது வந்து நான் வந்து ரொம்ப மோசமான குடும்ப பின்னணியில் இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்தி செய்யறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ சில பிரபுபார் வந்து சொல்றாங்க, கிருஷ்ணன் நினைச்சா, கிருஷ்ணனோட வார்த்தைகள் ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் கிடையாது. அப்ப கிருஷ்ணன் பகவத்கீதையில வந்து என்ன சொல்றாரு, சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கிருஷ்ணனோட வார்த்தைகள் வந்து நீ நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே மாதிரிதான் நம்ம வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது இன்னொரு மீனிங் என்னன்னா, கடவுளோட வார்த்தை, கிருஷ்ணனோட வார்த்தையில நம்ம நம்பிக்கை வச்சாலும் கிருஷ்ணன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்ப வந்து பிரகலாத மகாராஜோட வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் இந்த சண்டாமர்க்க 2 பேருக்கும் பயங்கர கோபம். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து நம்ம பக்தி சொல்லியே கொடுக்கல, ஆனா இவரு வந்து பக்தி தொண்டை பத்தி பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆச்சரியம், அது மட்டும் இல்லாம கோபம். இப்ப பிரகலாதர் வந்து பார்த்தோன்னா கண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்குது. மறுபடியும் இரண்யகசிப்பு என்ன செய்யறாருன்னா, பிரகலாதரை வந்து பார்த்தோன்னா கூப்பிடுறாரு. சரி, இப்போ வந்து ஆசிரியர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, இப்போ நம்ம பிரகலாதரை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் கூட்டு மறுபடியும் அதே மாதிரி மடியில் எடுத்து வச்சு உச்சி முகர்ந்துட்டு கேட்கிறாரு, நீ வந்து ஸ்கூல்ல உனக்கு தெரிஞ்சது எது பெற்றாருன்னு சொல்லி கேட்கிறப்போ அவர் வந்து பிரகலாத மகராஜ் சொன்னாரு, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அப்படின்னு சொல்லி பக்தி தொண்டோட 9 முறைகளை பத்தி சொல்லிட்டு சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து பக்தி தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம் வந்து இரண்யகசிப்பு வந்து கடும் கோபம். அதை வந்து பிரகலாதர் வந்து தூக்கி கீழே வீசிடுறாரு. வீசிட்டு வந்து சொல்றாரு, அதாவது வந்து நீ வந்து எங்களோட குலத்து காப்பாற்றுறதுக்கு வந்ததும் கிடையாது, அதாவது என்னுடைய சகோதரன் உன்னுடைய சித்தப்பா வந்து விஷ்ணுனால வந்து கொல்லப்பட்டிருக்காரு, நீ வந்து நான் அந்த விஷ்ணுவை வந்து காலக்குள்ள எதிர்த்துட்டு இருக்கிற, ஆனா நீ வந்து என்ன செய்யற அப்படின்னா அந்த விஷ்ணு பக்தி கிருஷ்ண பக்தி தான் வந்து பார்த்தா உயர்ந்ததுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு கடுமையான கோபத்துல வந்து சண்டாமர்க்க 2 பேர்த்தையும் கூப்பிடுறாரு.
நான் வந்து இத்தனை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து அவனுக்கு வந்து பக்தி சொல்லி கொடுத்துருக்குறீங்களேங்கிற கோபத்துல கேட்கிறப்போ இந்த சண்டாமர்த்த 2 பேரும் சொல்றாங்க, இது வந்து உங்க பையன் எங்களோட கண்ட்ரோல் இல்லை, நாங்க சொல்றதையும் வந்து கேட்கறது கிடையாது, உங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கே ரொம்ப வந்து ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இரண்யகசிபு வந்து இன்னும் கோபமாகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தையை வச்சிருந்தா அப்படின்னா இவர் வந்து நம்ம அசர வம்சத்துக்கே கெடுதல் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இவனை வந்து இம்மிடியேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடணும்னு சொல்றாரு. ஏன்னா இரண்யகசிபுக்கு வந்து தேவர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க, இரண்யகசிபு வழிபாடு செஞ்சாங்க. அப்போ அந்த இரண்யகசிபோட பையன், ஒரே ஒரு பையன், இரண்யகசிபோட ராஜ்யத்துல வந்து இரண்யகசிபு வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், அது அவருடைய மகன். அது வந்து வயசுல 5 வயசு ஆச்சு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இரண்யகசிபு நினைக்கிறாரு, இந்த பையனை இம்மிடியேட்டா வந்து பார்த்தோன்னா கொண்டுடணும், இவன் நம்ம அசுர வம்சத்துக்கே வந்து கெடுதல் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி. இப்போ இரண்யகசிபு சொல்லுவாங்க, அந்த படை வீரர்கள் வச்சு இவன் வந்து உடனடியே கொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கொல்றதுக்கு வந்து பல்வேறு முயற்சிகள் செய்வாங்க. இந்த சூழ்நிலையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த சூழ்நிலையை வச்சு பார்க்கலாம். இரண்யகசிபு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வந்து யாருமே கிடையாது. இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடியது வந்து பெற்றோர், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ். ஆனா இரண்யகசிபு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. அவர் கொல்ல சொல்லக்கூடியது வந்து இரண்யகசிபு அவரோட தந்தை, பிரகலாதன் வந்து கொல்ல சொல்றது வந்து அவருடைய தந்தை. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட அம்மா, பிரகலாதனோட அம்மா கயாது கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு வந்து விஷத்தை கொடுக்க சொல்றாங்க. இப்ப கயாது வந்து வேற கதியே இல்லை. ஏன்னா கணவர் சொல்றது வந்து கேட்காம இருக்க முடியாது. அந்த பிரகலாதனுக்கு வந்து விஷம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சவால்கள் வந்து சந்திக்கிறப்ப கூட பிரகலாத மகாராஜா வந்து புலம்பவே இல்லை. பிரகலாத மகாராஜா வந்து பகவானை வந்து ஸ்மரணம் பண்ணி அவர் வந்து எப்பவுமே வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சவால், நம்மளுக்கு வந்து யோசிப்போம், நான் வந்து கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தா இந்த ஆபத்துல இருந்து காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி நம்ம மனது வந்து உள்ளிருந்து கேட்கும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதை எதிர்த்து போராடினாலும் கூட நம்ம அது வந்து ஜெயிக்க முடியாது. அப்ப பிரகலாதர் வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாம பகவானை நோக்கி தீர்மானமான தியானத்தில் இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு ஆபத்து வர்றப்போ அவர் வந்து யானையை வச்சு முதுக்கி வைக்கிறாங்க. அவர் அதுக்கும் வந்து பயப்படல. அதே மாதிரி கொடிய பாம்புகள் வச்சு அந்த குத்த வைக்கிறாங்க. அவர் எந்த விதமான ஆபத்துக்கு வந்து பார்த்து பிரகலாதர் வந்து பயப்படவே இல்லை, புலம்பவும் செய்யல. இப்ப நம்ம வந்து பக்தி செய்யறோம் அப்படின்னா, ஏன்னா பிரகலாதருக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய யாருமே கிடையாது. நம்ம வந்து பக்தி செய்யறதுக்கும் பிரகலாதர் செஞ்ச பக்திக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து எவ்வளவு டைம் சொல்லியிருக்காங்க? எத்தனை டைம் நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றாங்க? 16 மாலை சொல்லியிருக்காங்க. சில பிரபுபாதர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, 16 மாலை ஒருத்தர் வந்து நமக்கு வந்து பிரகலாதர் மாதிரி ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்ன போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை. ஏன்னா நமக்கு வந்து அந்த ஆபத்து வந்து எப்போ வரும் அப்படிங்கிற கேரண்டி கூட கிடையாது. நம்ம பிரகலாதருக்கு அந்த மாதிரி ஒரு அவருக்கு வந்து தந்தையே சொல்றாரு, இம்மிடியேட்டா அந்த குழந்தைய வந்து கொண்டு போடணும்னு சொல்றாங்க, கொள்றதுக்கு அத்தனை முயற்சியும் செய்யறாங்க. ஆனா அந்த முயற்சியில் வந்து பிரகலாதர் வந்து பாதிக்கப்படலை. பட் அதே சமயத்துல பக்தி நம்ம வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. பகவத்கீதை சாஸ்திரம் படிக்கணும், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும், கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும். நம்ம அது செய்யறப்போ நம்மளுக்கு வந்து உடலுக்கு வந்து லேசா ஏதாவது தலைவலி காய்ச்சல் வந்தா உடனடியே நம்ம வந்து பார்த்துட்டு என்ன செய்வோம், பக்தி செய்யறது வந்து நிறுத்திடுவோம். அது வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். ஜபம் பண்றது நமக்கு வந்து உடம்புக்கே சரியில்லாம நானுங்க ஜபம் பண்றதுன்னு சொல்லி நினைப்போம், புக்கு படிக்கணும், கிளாஸ் கேட்கறதெல்லாம் அப்படி நினைப்போம். ஆனா பிரகலாதர் வந்து ஆபத்து வர்ற சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மட்டுமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ஒவ்வொரு ஆபத்து வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரகலாதர் வந்து அழுது குழும்புல அவர் வந்து சொத்தையோட பகவான் வந்து நினைச்சிட்டே இருந்தார். இதை பார்க்குறப்போ இரண்யகசிபு வந்து ரொம்ப கோபம். இந்த எத்தனை முயற்சி வேணாலும் இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆபத்துகளையும் தாண்டி வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சண்டாமர்த்த 2 பேரும் சொல்றாங்க, இப்ப நம்மளோட குரு சுக்கராச்சாரியர் வந்து இப்ப நம்ம கிட்ட இங்க இல்ல, வெளியில போயிருக்கிறாங்க, அதனால வந்து கொஞ்சம் நம்ம ஸ்கூல்ல எஜுகேஷன் வந்து அவருக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அவர் மாறிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து ஸ்கூல்ல குருகுலத்தில் கூட்டிட்டு போயிட்டு பிரகலாதருக்கு வந்து கர்மா அர்த்தா இந்த மாதிரி அரசியல் நுணுக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்குன்னு சொல்லி
கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லோருக்குமே இரண்யகசிபுக்கும் தெரியல, கண்டாமிருகம் தெரியல, நம்ம யாருமே பக்தி சொல்லி கொடுக்கல. இந்த பிரகலாதர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பக்தரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம். அப்போ ஸ்கூல்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இன்டர்வல் பீரியட்ல வந்து பிரகலாதர் வந்து அவங்க சொல்லி கொடுக்கறதால காதல் எதை எடுத்துக்கல. பிரகலாதர் வந்து எப்பவும் பகவானை நினைச்சு ஸ்மரணத்துல இருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இன்டர்வல் பிரேக் ஸ்கூல்லலாம் பார்க்கல, இன்டர்வல் பிரேக்கில் வந்து சொல்றாங்க, பிரகலாதர் நம்ம வந்து விளையாட போலாமா? இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் இவ்வளவு சீரியஸா பக்தி பண்ற, கொஞ்ச நாள் விளையாண்டுட்டு அதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளும் பெரும்பாலும் அந்த மாதிரி நினைப்போம், பகவத்கீதை படிக்கணும், இந்த மாதிரி புத்தக விநியோகம் பண்ண போறப்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் படிச்சுக்கலாங்க, இந்த புத்தகம் இப்ப படிக்கணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பிரகலாதர் வந்து நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் நேர்மாறா ஒரு 5 வயசு பையன் வந்து சொல்லக்கூடியது வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் வந்து 6வது அத்தியாயத்தில் வரும். 7வது கட்டத்துல 6வது அத்தியாயத்தில் வந்து பிரகலாதர் மகாராஜா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்றாரு. அந்த பிரகலாதர் வந்து 5 வயசு பையன் சொன்னது, நம்ம வந்து எங்கேயோ திருப்பூர்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், இது வந்து எனக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சம்பந்தம் இருக்கு. அது வந்து இந்த ஒரு ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். இந்த உபதேசம் வந்து பிரகலாதர் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றாங்க. இது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசத்தியம் இருக்க தேவையில்லை. இந்த ஸ்லோகத்தை கேட்டுட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா மட்டும் கை உயர்த்தலாம், இந்த ஸ்லோகத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து பிரகலாதர் வந்து ஒரு ஸ்கூல்ல, சண்டா அமர்கா ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்லோகம் சொல்றாங்க தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்போ அது சொல்றாரு, ஸ்ரீ பிரகலாத வாச்ச கௌமாரம் ஆச்சரே பிராக்யோ தர்மான் பாகவதா நிக துர்லபம் மானுசம் ஜன்ம தத் அபி அத்ருவம் அர்த்ததம். மொழிபெயர்ப்பு: பிரகலாத மகாராஜன் கூறினார், போதுமான அறிவுள்ள ஒருவன் வாழ்வின் துவக்கத்திலிருந்தே, அதாவது இளம் வயதான குழந்தை பருவத்திலிருந்தே இந்த மனித உடலை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். மற்றெல்லா ஈடுபாடுகளையும் அவன் விட்டுவிட வேண்டும். கிடைத்திற்கு அரியதான இந்த மனித உடல் மற்ற உடல்களைப் போலவே நிலையற்றது என்றாலும் அர்த்தம் உள்ளதாகும். ஏனெனில் மனித வாழ்வில் ஒருவனால் பக்தி தொண்டை செய்ய முடியும். மனப்பூர்வமாக செய்யப்படும் சிறிதளவு பக்தி தொண்டு கூட ஒருவருக்கு முழு பூர்ணத்துவத்தை அளிக்க வல்லதாகும். வந்து பிரகலாதர் வந்து சொல்லக்கூடியது, இந்த மனித பிறவியும் மற்ற பிறவிகள் மாதிரியே தற்காலிகமாகலாம். மொத்தம் எத்தனை லட்சம் பிறவிகள் இருக்குங்க? 84 லட்சம் வகையான உடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் வந்து சொல்லியிருக்கு. அது வந்து 84 லட்சத்துல வந்து 6 முக்கிய வகைகள் சொல்லுவாங்க. அதை வந்து நீர் வாழ்வன வேறன்னு சொல்லுவாங்க, தண்ணிக்குள்ள இருக்கக்கூடியது, ஊறக்கூடியது, பூச்சிகள், மரங்கள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள். இந்த 6 வகைகள்ல வந்து மொத்தம் 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்கு. அந்த 84 லட்சம் வகையில வந்து 4 லட்சம் வந்து மனித வகை. அப்ப அதை பத்தி சில பிரபுவான்னு சொல்றப்போ, நம்ம வந்து நாகரீகம் அடைஞ்ச அந்த மனித பிறவி வந்திருக்கிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அரிது. இதை வந்து நம்ம ஔவையார் கூட சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பூன் குருடு பிணி, பூன் குருடு பிணி நீங்கி பிறத்தல் அரிது. அப்ப பிரகலாத மகாராஜா மட்டும் சொல்லல, எல்லோரும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மனித பிறவி வந்து ரொம்ப ரொம்ப அரிது. பிரகலாத மகாராஜா மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மனித பிறவியும் மற்ற பிறவிகள் மாதிரி தற்காலிகமானது. எனக்கு வந்து எந்த நேரம் வேணாலும், இப்போ வந்து ஆச்சாரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இலை மேல தண்ணி நின்றுட்டு இருக்கு அப்படின்னா அந்த தண்ணி வந்து எந்த நேரம் வேணாலும் கீழே விழுந்துடும். நம்ம வந்து ஏன் வந்து இஸ்கானுக்கு வரணும், ஏன் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும், ஏன் பகவத்கீதை படிக்கணும், ஏன் கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, பக்தி பண்றவங்களுக்கு வந்து ஒரு விதமான இடத்துக்கு போவாங்க.
பக்தி பண்ணாதவங்களுக்கு வந்து இன்னொரு விதமான இடத்துக்கு போவாங்க. நம்ம எல்லோருமே வந்து உங்களோட வீடுகள்ல இருந்து கிளம்பி வந்திருப்போம், கரெக்டுங்களா? நம்ம எல்லோருக்கும் ஒரு வீடு இருக்கும், வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருப்போம். இங்க நம்ம சென்டர்ல வந்து கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமுக்கு வந்திருப்போம். ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரும் கிளம்பி ஒவ்வொரு இடத்துக்கு போக போறோம், கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் இந்த உலகத்துக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் எங்கிருந்தோ வந்திருக்கிறோம், கொஞ்ச நாள் இருக்கிறோம், டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி போக போறோம். இது வந்து மறுக்க முடியாது, மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்போ பிரகலாத மகாராஜர் சொன்னது வந்து எனக்கு வந்து பொருந்துமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம இந்த உலகத்துல இருந்து கிளம்பி போறோம் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாதுங்கிறப்போ, பிரகலாத மகாராஜர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மனித பிறவியில வந்து பக்தி தொண்டு செய்யறது மட்டும்தான் உத்தமம். பக்தி தொண்டு செய்யறதுன்னு என்ன சொல்லணும்னு சில பிரபுபார் என்ன சொன்னாங்கன்னா, பகவானோட நாமத்தை வந்து உச்சரிக்கிறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துறாங்க. என்ன செய்யணும்? பகவானோட நாமத்தை உச்சரிக்கணும். எத்தனை மாலை சொல்லணும்? 16 மாலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சில பிரபுவார் வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எனக்கு கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சில பிரபுபார் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பகவானை பத்தி பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் நம்ம வந்து வாசிக்கணும். இதை வாசிக்கிறப்பதான் உதாரணத்துக்கு வந்து நம்ம பாகவத்தை திறந்து பிரகலாத மகாராஜர் சொன்னதை படிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து யோசிக்க தோணும். ஓ, நானும் வந்து எனக்கும் இறப்பு இருக்கு, நான் வந்து இறக்க போறேன் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம இஸ்கான் கோயில மட்டும்தான் நம்ம மரணத்தை பத்தி சொல்லுவாங்க, அதனால நீங்க அவசரமா நினைக்க வேண்டாம். இந்த மரணம்னு சொல்லி நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்றாங்கன்னு நினைக்க வேண்டாம். நம்ம குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறப்போ, குழந்தையா இருக்கிறப்ப குழந்தைகளுக்கு வந்து நீங்க சாப்பாடு விட்டுறப்போ சாப்பாட்டுல தட்டு போட்டோன்னே குழந்தை சாப்பிட்டாங்களா? அம்மாக்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன சொல்லி ஒரு சாப்பாடு விட்டுவோம்? அப்பவே வந்து ஒரு பூச்சாண்டி வந்துடுவான், அந்த மாதிரி சொல்லித்தான் பயமுறுத்தி தான் வந்து சாப்பாடு விட்டுவாங்க. அதே மாதிரி சாஸ்திரம் வந்து எதுக்கு மரணத்தை பத்தி சொல்லுது அப்படின்னா, அந்த மரணம் தான் நம்மளுக்கு வந்து உடனடியே பயத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா அதே சமயத்துல வந்து பிரகலாதர் வந்து சொல்றாரு, அந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல வந்து பிரகலாத மகாராஜா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்துல 14 உலகத்துல வந்து டிராவல் பண்ண கூட அடைய முடியாதது வந்து எதுவோ, அதாவது ஆன்மீக பயிற்சி பண்றவங்களுக்கு வந்து ஆசை இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பிரகலாத மகாராஜா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை 14 உலகமும் டிராவல் பண்ணாலும் கூட எது அடைய முடியாததோ அதை வந்து இந்த மனித பிறவியில் வந்து அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து மனித பிறவியில் நம்ம நினைப்போம், ஒரு வாடகை வீட்டுல இருந்தா சொந்த வீடு வந்தா போதும், ஒரு சைக்கிள் வச்சிருந்தா பைக் வச்சிருக்கணும், பைக் வச்சிருந்தா கார் வச்சிருக்கணும், இதுதான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை நினைப்போம். ஆனா சாஸ்திரம் வந்து நம்மளை வந்து அதை அடையிறது வந்து சொல்லுது, அது தற்காலிகமான ஒரு பலன். அது வந்து பிரகலாத மகாராஜா சொல்லுவாங்க. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட கர்மா பிரகாரம். அடுத்த ஸ்லோகம் இன்னும் விசேஷம். மனித பிறப்பானது ஆன்மீக உலகத்திற்கு திரும்பி செல்லும் வாய்ப்பை அளிக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு ஜீவராசியும், குறிப்பாக மனித உருவை பெற்றவர்கள் பகவான் விஷ்ணுவின் தாமரை பாதங்களில் பக்தி தொண்டாற்ற வேண்டும். அப்ப நம்ம வந்து பக்தி தொண்டை வந்து செய்யறதுக்கு வந்து இந்த பிறவி யூஸ் பண்ணணுமா, இல்ல நான் வந்து வேற ஏதாவது யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்து பிரகலாத மகாராஜா அவர் சொல்லக்கூடிய இன்னொரு உதாரணம் என்ன சொல்லுவோம்னா, இந்த உலகத்துல யாராவது கஷ்டத்தை வந்து நம்ம இன்வைட் பண்றோமா? இந்த இருக்கக்கூடிய நம்ம வந்து எனக்கு இந்த மாதிரி கேன்சர் வரணும், ஹார்ட் அட்டாக் வரணும், எனக்கு வந்து இந்த மாதிரி விபத்து ஏற்படும் சொல்லி யாராவது ஒரே ஒருத்தராக விரும்புறவங்களா? நம்ம விரும்புறதில்லை. ஆனா சரியான டைமுக்கு அந்தந்த துன்பங்கள் நமக்கு வருதே இல்லைங்களா? இதன் கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? உங்களோட நம்பருக்கு மட்டும் ஒரு கால் வரணும் அப்படின்னா வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம போனுக்கு வந்து கால் வருது இல்லையா? அதே மாதிரிதான் பிரகலாத மகாராஜா சொல்றாங்க, முந்தைய பிரிவில் செஞ்சதோட விளைவு அது இன்பமோ துன்பமோ நமக்கு வர வேண்டிய நேரத்துக்கு சரியான டைமுக்கு வந்து சேரும். அப்ப நம்ம அதுக்காக வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கூட அது வருமானு சொல்லி கேட்டோம்னா, நம்ம கர்மா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து வரும். அப்ப இன்னொரு விதத்துல நம்ம கேட்கலாம், அப்ப எல்லாமே கர்மா பிரகாரம் நடக்குது அப்படின்னா நான் எனக்கு ஒண்ணும் செய்யாம உட்கார்ந்துடலாமான்னு சொல்லி கேட்டோம்னா, சாஸ்திரம் அதை சொல்ல, பிரகலாத மகாராஜா அது சொல்லல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போன பிரிவில் செஞ்சதோட விளைவு வந்து எனக்கு இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன செய்யறனோ அது வந்து எனக்கு வந்து அடுத்த பிரிவில் வந்து ரிசல்ட் பலனா வந்து அமைய போகுது. அப்ப நான் வந்து போன பிரிவில் செஞ்சது வந்து பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறேன் அப்படின்னா,
இன்னைக்கு வந்து நான் பக்தி செய்யறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் செய்யக்கூடிய பக்தி வந்து எந்த விதத்திலும் இழக்கப்படுவதில்லை. இது வந்து சில பிரபுவார் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் இந்த உலகத்துல பக்திங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா செய்யல. அவர் வந்து ஆல்மோஸ்ட் மரணத்தோட தருவாய், மரணம் வரக்கூடிய சமயத்துல வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அந்த பூ வந்து பாக்குறாரு. இந்த பூ வந்து பெருமாளை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்குள்ள மரணம் வந்துருது. அப்ப மரணத்தை உடல்ல விட்டதுக்கு அப்புறம் நரகலோகத்துக்கு யமலோகத்துக்கு வந்து கூட்டு போவாங்க. யமராஜா முன்னாடி நிறுத்துறாங்க. அவர் வந்து அவரோட கணக்கு வந்து சித்திரகுப்தன் பாக்குறாரு. இந்த நபர் செஞ்ச பாவம் புண்ணியம் ரெண்டையும் பாக்குறப்போ, இவர் வாழ்க்கையில புண்ணியங்கிறதே வந்து பார்த்தோன்னா செய்யல. பாவம் வந்து வாழ்க்கை ஃபுல் பேஜ் ஃபுல்லா பாவம் தான் செஞ்சிருக்காரு. ஒரே ஒரு புண்ணியம் என்ன அப்படின்னு இறக்கக்கூடிய கடைசி நிமிஷத்துல இந்த பூ வந்து பெருமாளை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கிறார். அது மட்டும் இவர் செஞ்சு புண்ணியம்னு சொல்றாங்க. அப்ப யமராஜா பார்த்துட்டு சொல்றாரு, இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நரகத்துக்கு போனா ரொம்ப நிறைய நாள் வந்து அங்க வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கு. கடைசியில் இந்த நினைச்சதுக்காக நீ வந்து சொர்க்கத்துல நந்தன கானத்துல கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். அப்போ உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இந்த நபர் வந்து பாக்குறாரு, நம்மளோட முட்டாள்தனத்தினால நம்ம வந்து நரகத்துக்கு போக போறோம். இனிமே அந்த கொஞ்சம் சந்தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. யமராஜா கிட்ட கேட்கிறாரு, கொஞ்சம் அந்த சொர்க்கத்துக்கு போற சொர்க்கத்தில் நந்தன கானத்துல கொஞ்ச நேரம் இருக்கிற வாய்ப்பு கொடுக்குன்னு கேட்கிறாரு. அப்போ அவர் வந்து சரி ஓகே அப்படி ஆகட்டும்னு சொல்லி நாங்கள் போய் கை விலங்கு அவுத்து விட்டுறாங்க. அவர் அங்கே போய் பார்த்தா ரொம்ப அழகழகான மலர்கள். உடனே அவர் வந்து பார்த்தா என்ன செய்யறாருன்னு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வால், ஒரு கத்தி எடுத்துட்டு எல்லா பூவையும் கட் பண்ணிட்டு சொல்றாரு, இந்த பூக்கள் பெருமாளுக்கு வந்து பார்த்தா கோவிந்தனுக்கு வந்து சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் அங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நாளைக்கு வந்து நேரடியாக பக்தி செய்யறாரு. இந்த பூக்கள் பெருமாளுக்கு வந்து அர்ப்பணிக்கணும். கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த நபர் வந்து எங்க செய்யறாரு, அரை மணி நேரம் அவருக்கு டைம் இருக்கு. அடுத்தது அதை விட்டோம்னா அவர் போக வேண்டிய இடம் வந்து நரகம். நரகத்துல வந்து நீண்ட நாட்கள் தண்டனை. அந்த தருணத்துல ஒரு செய்யக்கூடிய அந்த செயல் வந்து திரும்பியும் வந்து யமராஜா விட்டு கூட்டிட்டு வந்து பாக்குறாங்க. அவரோட கர்மம் ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா பாவச்செயல் எல்லாமே மாறிடுது. அவர் வந்து வைகுண்ட உலகத்துக்கு போறதுக்கு உண்டான தகுதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச இந்த கைங்கரியம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் சில பிரபுவார் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான தருணத்துல நம்மளுக்கு வந்து அரை மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பக்தி பண்றதை விட, நம்ம வந்து கைங்கால் நல்லா இருக்கிறப்போ எந்த விதமான பிரஷரும் இல்லாம நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றாங்க, பகவத்கீதை பாவம் சொல்றாங்க, கிருஷ்ணன் வழிபாடு செய்யறாங்க. இதை வந்து நம்ம வந்து இங்கேயும் செய்யலாம், அந்த மாதிரி இக்கட்டான தருணத்திலையும் செய்யலாம். அப்ப அந்த பிரகலாத மகாராஜா வந்து அதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனித பிறை வந்து பக்தி செய்யறது வந்து யூஸ் பண்றது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்றாங்க. இப்படி பிரகலாதரோட அட்வைஸ் கேட்டு கேட்டு அந்த அசுரகுலத்துல இருந்த எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பக்திக்கு வந்துடுறாங்க. இது வந்து தகவல் வந்து ஹிரண்யகசிபுக்கு வந்து போகுது. சண்டா அமெரிக்கா வந்து 2 பேரும் போய் ஹிரண்யகசிபு ரிப்போர்ட் பண்றாங்க, உங்க பையனை குருகுலத்திலையும் வச்சிருக்க முடியாது, இவர் வந்து மற்றவங்களையும் வந்து பக்தராக்குறாரு. முதல்ல வந்து இவரு பக்தரா இருந்தாரு, இப்ப மற்றவங்களையும் பக்தராக்குறாரு, அதனால எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹிரண்யகசிபு போய் சொல்றாங்க. ஹிரண்யகசிபு வந்து இந்த டைம் வந்து இருக்கிறதே ரொம்ப உயர்ந்த கோபத்துக்கு போயிட்டு என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய அந்த சிம்மாசனத்துல கீழே இறங்கி வந்துட்டு பிரகலாதர்கிட்ட வந்து கேட்கிறாரு, உனக்கு வந்து இந்த சக்தி கொடுக்கறது வந்து யாரு? நான் உனக்கு எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு கொள்றதுக்கு உன்னை வந்து கொல்ல முடியல, உனக்கு வந்து சக்தி எங்கிருந்து கிடைக்குது, சக்தியில எங்கிருந்து வருதுன்னு கேட்கிறாங்க. பிரகலாதர் மகாராஜ் சொல்றாரு, உங்களுக்கு வந்து யாரு சக்தி கொடுக்குறாரோ அவரே தான் எனக்கும் வந்து சக்தி கொடுக்குறாரு. இதையும் கேட்டதுக்கு அப்புறம் இவரு அப்பாவுக்கு வந்து இன்னும் ஹிரண்யகசிபு வந்து கோபம் வந்துட்டு கேட்கிறாரு, உன்னுடைய கடவுள் இங்கே எல்லா இடத்துலயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பிரகலாதர் சொன்னது கேட்கிறாரு, இந்த தூண்ல இருக்கிறாரான்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப பிரகலாதர் சொன்னாரு, இந்த தூண்ல மட்டும் இல்ல எல்லா தூண்லயும் இருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்ப ஹிரண்யகசிபு வந்து கோபத்தோட ஓங்கி அந்த தூண் வந்து பார்த்தோன்னா கையில குத்துறாரு. அந்த தூண் வந்து பார்த்தோன்னா பிளந்துட்டு பயங்கரமான சத்தம். அப்ப இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹிரண்யகசிபுக்கு வந்து புரிஞ்சிருது, இது வந்து சாதாரண சத்தம் இல்ல, இவர் வந்து விஷ்ணு வந்து பார்த்தோன்னா வந்திருக்காரு, இவரனை வந்து கொல்ல போறாருங்கிற கோபத்துல வந்து பார்த்தோன்னா பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா ஹிரண்யகசிபு வந்து அவர் நினைக்கிறாரு விஷ்ணு வந்து என்னை கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறப்போ, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ரூபம் நரசிம்மர் வந்து எப்படி வர்றாரு, பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மனித ரூபம், அது மிகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம்.
அப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறம் இரண்யகசிபு வந்து இன்னும் பயமாயிருந்தானே, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து இரண்யகசிபு எதிர்பார்க்கல. அப்போ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தோன்னா அந்த சண்டை நடக்குது. அப்போ சாயந்தரம் நேரம் இரண்யகசிபு வந்து நரசிம்மர் வந்து என்ன செய்யறாரு, தன்னுடைய மடியில் எடுத்து வைக்கிறாங்க. அந்த அந்த அதாவது வந்து அந்த தர்பாரோட வெளியில அந்த வாயில் கதவுல வந்து வச்சு அவர் வந்து பார்த்தோன்னா மடியில் எடுத்து வச்சு இரண்யகசிபு என்னென்ன வரம் கேட்டாரோ அந்த வரத்தை எல்லாமே பூர்த்தி பண்ணி எதையும் பிரேக் ஆகாத மாதிரி அதை வந்து இரண்யகசிபு என்ன கேட்டாரு, எனக்கு மனிதர்களாலும் மிருகத்தினாலும் மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டார். இது வந்து மனிதமும் சொல்ல முடியாது, மிருகமும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பிரம்மாவோட படைப்புல எந்த ஜீவராசியாலும் மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டாரு. பகவான் விஷ்ணு வந்து பிரம்மாவே படைச்சவர், அதனால பிரம்மானால ஏற்பட்ட ஜீவராசிகள் கிடையாது. அதே மாதிரி ஆகாயத்திலையும் மரணம் இல்லை, பூமியிலையும் மரணம் இல்லைன்னு கேட்டார். நரசிம்மர் வந்து இரண்யகசிபு தன்னோட மடி மேல வச்சிருந்தார். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் வரக்கூடாதுன்னு கேட்டார், அந்த வாயில் கதவுல வச்சு. அதே மாதிரி ஆயுதம் எந்த ஆயுதத்தினாலையும் மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டாரு. தன்னுடைய விரல் நகங்களால வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்யகசிபோட இதயத்தை வந்து பிளந்து எடுத்து மாலை போட்டுட்டு இருக்கிறார். மாலை போட்டதுக்கு அப்புறம் கூட இரண்யகசிபு செஞ்ச அந்த அட்டூழியத்தினால வந்து நரசிம்மர் வந்து பயங்கர கோபத்தில் இருக்கார். அப்ப அவரோட கோபத்தை பார்த்து எல்லோருக்குமே வந்து திகைப்பா இருக்கு. அசுரர்களெல்லாம் வதம் பண்ணியாச்சு, ஆனாலும் நரசிம்மரோட கோபம் வந்து அடங்கல. அப்போ தேவர்கள்லாம் வந்து பகவானை வந்து பார்த்தோன்னா குளோரிஃபை பண்றாங்க, புகழாரம் செய்யறாங்க. ஆனாலும் நரசிம்மர் வந்து சாந்தம் அடையல. அப்போ வந்து பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு பிரகலாதர்கிட்ட போய், உனக்காகத்தான் வந்து நரசிம்மர் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி லட்சுமி தேவி கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க வந்து உங்களோட கணவர் வந்து சாந்தப்படுத்துங்கன்னு சொல்றப்ப லட்சுமி தேவி சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இவ்வளவு கோபத்தில் நான் வந்து பார்த்ததே கிடையாது, அதனால என்னால வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சிவபெருமான் போக முடியாதுங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் மறுத்ததுக்கு அப்புறம் பிரகலாதர்கிட்ட போய் பிரம்மா சொல்றாரு, உனக்காக தான் வந்து நீ போய் வந்து சமாதானப்படுத்தல. நரசிம்மர் வந்து அவ்வளவு கோரமா இருந்தாலும் கூட பிரகலாதருக்கு வந்து எந்த விதமான பயமும் கிடையாது. பிரகலாதர் வந்து தன்னுடைய பிரியமான பகவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலை எடுத்துட்டு போயிட்டு நரசிம்மருக்கு வந்து போடுறாரு. அதாவது வந்து நரசிம்மருக்கு வந்து பிரகலாதரை பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப சாந்தமாயிடுறார். பிரகலாதனோட தலையில வந்து பார்த்தோன்னா கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி எடுத்து மடியில வந்து பார்த்தா உட்கார வச்சுக்கிறார். அதாவது வந்து உன்னோட அந்த குழந்தையோட பக்தி வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ந்தலுக்கு எந்த விதமான ஆபத்துகள் எத்தனையோ சவால்கள் வந்தாலும் கூட அவர் பக்தி செய்யறத வந்து எப்பவுமே நிறுத்திடல பிரகலாதர். அப்போ பிரகலாதர் மடியில் எடுத்து வச்சு கேட்டு பகவான் வந்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ நார்மலா பகவான் இந்த மாதிரி நம்ம வந்து கோயிலுக்கு வந்து என்ன கேட்போம் அப்படின்னா வரிசையா பெரிய லிஸ்ட் வச்சுப்போம். ஏன்னா பாகவதம் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கக்கூடியதுக்கும் நம்ம பக்தி செய்யறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருத்த வித்தியாசம் இருக்கும். அப்போ பிரகலாதர்கிட்ட வந்து பகவானே வந்து கேட்கிறாரு. நம்ம போய் பகவான்கிட்ட கேட்போம். கோயிலுக்கு போய் பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யாதவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே நம்ம அளவுக்கு வந்து ஒரு ஒரு லெவல்ல பிரார்த்தனை செய்வோம். நம்ம கோயிலுக்கு போறது என்னன்னா நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு, நமக்கு கிடைக்காத ஒண்ணு வந்து வேணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை செய்வோம். அதுதான் வந்து அவர்கிட்ட நம்ம கேட்போம். அப்போ அப்படி கேட்டு வந்து பகவான் வந்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறப்போ பிரகலாத மகாராஜா வந்து என்ன சொல்றாருமா, தயவு செஞ்சு என்னை வந்து இந்த மாதிரி சலனப்படுத்தாதீங்க. அதை நான் பக்தி செய்யறது ஏன்னா இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கிருஷ்ணனூருக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பக்தி அப்படின்னு சொல்லிடணும்னா கடவுள்கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்கறத நினைச்சிருப்போம். ஆனா சில பிரபுபாதர் வந்து அருமையா சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம கடவுள்கிட்ட போய் ஏதாவது வேணும்னு கேட்கறோம் அப்படின்னா அது வந்து வியாபாரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு விதத்தில் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போறோம். ஹோட்டல் சாப்பிட போறப்போ அங்க சர்வர் வந்து மெனு கார்டோட ரெடியா நிற்பார். நம்ம போய் இட்லி தோசை ஆர்டர் பண்றோம் அப்படின்னா அவர் வேண்டுறது வந்து கொடுப்பார். அப்போ சில பிரபுபார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கறது வந்து அவங்க வந்து நம்மளோட ஆர்டர் சப்ளையர் கிடையாது, நம்மளுக்கு வேணுங்கிறத சப்ளை பண்ணக்கூடிய ஒரு அட்டெண்டர் வந்து அவர் கிடையாது. அவரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கிட்ட போய் நம்ம கொடுத்ததுக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும். இதுதான் சில பிரபுபார் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தது. கடவுளுக்கு வந்து நம்ம கேட்கக்கூடியவங்கள இல்லை, கடவுளுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடியவங்களா நம்ம வந்து மாறணும். கிருஷ்ணனும் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்கிறாரு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்
யோமே பக்தியா பிரயச்சதி. அதுக்கப்புறம் வரக்கூடிய 2வது லைனு பக்தி. சில பிரபுவர் என்ன சொல்லுவார்னா, அன்பும் பக்தியும் தான் வந்து கிருஷ்ணர் நம்ம கிட்ட வந்து கேட்கிறார். கிருஷ்ணர்கிட்ட வந்து இல்லாத எதுவுமே கிடையாது. நம்ம மாலைகள் கொடுப்போம், பொருட்கள் கொடுப்போம், எதுவுமே அவருக்கு வந்து அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட இந்த கிருஷ்ணர் எதிர்பார்க்கக்கூடியது நம்மளோட அன்பு. இது மட்டும்தான் நம்மளால கிருஷ்ணனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து. அப்ப பிரகலாதர் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்றாரு, நான் வந்து நீங்க ஏதாவது எனக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து பக்தி செய்யல. அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த உலகத்துல இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப போன வாரமெல்லாம் ஒரு எலெக்ஷன் திருவிழா 2 மாசம் நடந்துச்சு. ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டனுக்கு வந்து காசு கொடுக்கல அப்படின்னா, தொண்டனுக்கு இல்ல, பொதுமக்களையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டு போட போகணும் அப்படின்னா எனக்கு வந்து காசு வந்தா மட்டும்தான் போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதா நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்போ வந்து ஒரு தன்னுடைய கடமையை செய்யறதுக்கே வந்து காசு கொடுத்தாதான் கடமையை செய்வோம் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நிதர்சனமான உண்மையா இருக்கிறப்போ, கடவுளை போய் வழிபாடு செய்யணும்னா நம்மளுக்கு முதல் கேள்வி என்ன வரும் அப்படின்னா, எதுக்கு நான் வழிபாடு செய்யணும்? எனக்கு அவருக்கு வந்து என்ன இருக்கு? அவர்னால எனக்கு என்ன ஆக போகுது? இதுதான் பெரும்பாலானவர் வந்து நம்ம நினைக்கக்கூடிய வந்து கடவுளுக்கு எனக்கு வந்து சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா வந்து சில பிரபுமார் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து எல்லா விதமான தேவைகளையும் கொடுத்து நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்துல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கக்கூடியது வந்து கடவுள். கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காத்து ஒரு 2 நிமிஷம் நிறுத்திட்டாருன்னா நம்மளோட நிலைமை என்னங்க? அதே மாதிரி அடிக்கக்கூடிய வெயில் வந்து இன்னொரு 15-20 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கூடிச்சு அப்படின்னா நம்மளோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபகரமா இருக்கும். அப்ப கடவுள் அப்படிங்கிறது வந்து ஒரு வியாபாரி மாதிரி கிடையாது. பிரகலாதர் மகாராஜா வந்து சொல்றாரு, நீங்களும் ஒரு தலைவன் வந்து தன்னுடைய தொண்டனுக்கு ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் தொண்டனா இருப்பானுங்கிற மாதிரி நீங்க வந்து என்னை நினைக்க வேண்டாம். நீங்க பகவான், நான் உங்களுடைய சேவகன். நான் உங்களுக்கு பக்தி செய்யறது வந்து என்னுடைய இயல்பு. அது வந்து ஜீவேர சொருமுகாய் கிருஷ்ணேர நித்யதாஸ். ஜீவாத்மாவான நான் வந்து உங்களுக்கு பக்தி செய்யறது மட்டும்தான் என்னுடைய ஒரே கடமை. அதனால நீ எனக்கு வந்து வரம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சலனப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மர்கிட்ட வந்து சொல்றாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், பக்தர் அந்த ஒரு 5 வயசு பையனோட பக்தி என்ன பக்தி, நம்மளோட பக்தி என்ன பக்தி. 2 பேருமே நம்ம வந்து பக்தி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். லெவல் வந்து எந்த தூரத்துல இருக்கு. அப்ப நரசிம்மர் மறுபடியும் சொல்றாங்க, சரி நீ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா வந்துரு வைகுண்டலம் போலான்னு சொல்றாங்க. அப்ப பிரகலாத மகாராஜா சொல்றாரு, நான் என்னை பத்தி கவலைப்படல. அதாவது வந்து என்னுடைய முன்னேற்றம் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து நாரத முனிவர் ஒரு தூய ஆன்மீக குரு வந்து அனுகிரகம் கிடைச்சதுனால அவரோட சரணாகதி அடைஞ்சு நான் வந்து பாதுகாப்பா இருக்கிறேன். நான் வந்து என்னை மட்டும் இல்லாம என்னை சார்ந்தவங்க எல்லாத்தையும் வந்து ஆன்மீக கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறத என்னுடைய கவலையா இருக்கு. ஏன்னா என்னுடைய உறவினர்கள், என்னோட தந்தை வந்து உங்களுக்கு வந்து எதிரியா செயல்பட்டார். அந்த கிரணிகசியை பார்த்து தேவர்களும் நடுங்கிட்டு இருந்தாங்க. அப்ப தேவர்களோட நிலைக்கு போனாலும் பிரயோஜனம் இல்லை, என்னோட தந்தை மாதிரி அசுரனா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உங்களோட அந்த சக்திக்கு முன்னாடி இரண்யகசிப்பு வந்து ஒரு சில வினாடிகள் வந்து பார்த்தோன்னா மரணம் அடைஞ்சிட்டார். அதனால எனக்கு இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறது வந்து விருப்பம் இல்லை. இவங்களை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. அதாவது என்னோட உறவினர்கள், நண்பர்கள் இவங்களை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. மாயா சுகத்துல இவங்க வந்து பொய்யான ஒரு இன்பத்துல சிக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணணும், அதுக்கு என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதை வந்து சில பிரபுபார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் ஒரு பக்தருக்கு உண்டான மனநிலை. நான் மட்டும் நல்லா இருந்தா பார்த்தாது, என்னை சார்ந்தவங்களுக்கு நல்லா இருக்கணும். அப்படி என்னை சார்ந்தவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுனால நம்ம திருப்திப்படுத்த முடியாது. அவங்களுக்கு வந்து நம்ம கிருஷ்ணனர் வந்து கற்றுக் கொடுத்து அவங்க வந்து பகவானுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் இந்த உலகத்தை துன்பத்திலிருந்து காப்பாற்ற முடியும். வேற எந்த விதமான செயல்களும் காப்பாற்ற முடியாது. அப்போ பிரகலாத மகாராஜாவோட அந்த தீர்மானத்தை பார்த்து நரசிம்மதேவர் வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப நமக்கு வந்து பக்தி தொண்டு செய்யறப்போ இரணிகசிப்பு பிரகலாத மகாராஜா என்ன கேட்கிறாங்கன்னா, என்னோட தந்தைக்கு வந்து நீங்க வந்து அனுகிரகம் செய்யணும். ஏன்னா இரணிகசிப்பு வந்து தன்னுடைய மகனை வந்து எதிரியா பார்த்தாரு. ஆனா பிரகலாத மகாராஜா வந்து தன்னோட தந்தை வந்து எதிரியா பார்க்கல. அப்ப அப்படி கேட்கிறப்போ நரசிம்மதேவர் சொல்றாருன்னா, எந்த ஒரு குடும்பத்துல ஒரு கிருஷ்ண பக்தர் இருக்காரோ அவருடைய 27 தலைமுறைகள் வந்து இந்த பௌதிக சிக்கல் வந்து விடுவிப்பாங்க, அவங்களுக்கு வந்து விடுதலை நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம பக்தி செய்யறப்போ
நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட சமூகத்துக்கு வந்து நம்ம ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா பக்தி செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம சந்ததி எல்லாத்தையும் விடுவிக்கும். அதுக்கப்புறம் அதோட வந்து நின்னாம சில பிரபுவர் வந்து சொல்றாங்கன்னா பஜனானந்தி அப்படின்னா நான் நல்லா இருந்த போதுன்னு நினைக்கிறது வந்து பஜனானந்தி. ஆனா பிரகலாத மகாராஜா வந்து நரசிம்மர் வந்து கூப்பிடுறாரு வைகுண்டலோகம் போயிடலான்னு சொல்றப்போ ரெண்டுக்கு பிரகலாத மகாராஜா போகல. அவர் என்ன சொல்றாருன்னா மற்றவங்களோட நன்மைக்காக கவலைப்பட்டாங்க. சில பிரபுபார் சொல்றாரு இதே மனநிலை தான் நம்மளும் வளர்த்துக்கணும். ஏன்னா மற்றவங்களோட நன்மைக்காக நம்ம தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்லலை. மற்றவங்களோட பக்திக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பக்தி வந்து தானாக வளரும். ஏன்னா இதுதான் வந்து ஆச்சாரியர்களோட மூடு. சில பிரபுபாதர் வந்து இதே மனநிலை பிரகலாத மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மனநிலை வச்சிருந்தாரோ அதே மனநிலை தான் சில பிரபுபாதர் வந்து 70 வயசு பிருந்தாவனத்துல வந்து ராதாதரமோ டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறப்ப அவருக்கு வந்து 69 வயசு. அவர் நினைச்சிருந்த பிரபுபாதர் நினைச்சிருந்தா பிருந்தாவனத்திலேயே அப்படியே செட்டில் ஆயிருந்திருக்கலாம். ஆனா பிரபுபாதர் வந்து எந்த விதமான உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில வந்து அமெரிக்கா போறாங்க. அமெரிக்கா போற முயற்சி பண்றப்ப எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்கல. ஆனாலும் சில பிரபுபாதர் வந்து முயற்சி பண்றாங்க. என்ன காரணம்னா சில பிரபுபாதரோட குரு சொன்னாரு இந்த ஆன்மீக கிருஷ்ணனோட சைத்தன்யமாரோட தத்துவங்கள் வந்து உலகம் ஃபுல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சில பிரபுபார் வந்து அதுக்கு வந்து 40 வருஷம் முயற்சி பண்ணாங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா 63வது வயசுல இந்தியாவில வந்து அமெரிக்கா வந்து போறாங்க. அங்க போய் வந்து பார்த்தா யாருமே வந்து பக்திக்கு வந்து தயாரா இல்லை. அந்த கப்பல் சிந்தியா கம்பெனியோட சுமதி மொரார்ஜி வந்து சொல்றாங்க, சுவாமிஜி உங்களுக்காக அமெரிக்கால வந்து யார் காத்துட்டு இருக்கிறாங்க, நான் வந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி சொல்லிட்டு யாருமே தயார் இல்லாம எதுக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்கிறோம். சில பிரபுபார் சொல்றாரு நான் வந்து என்னுடைய ஆன்மீக குரு சொன்னதுக்காக ஒரு முயற்சி பண்ணணும், அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போயிட்டு அங்க பார்த்தா அங்க சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பௌதீகமான சூழ்நிலை தான் இருக்குது. யாரும் தயாரா இல்லை பக்திக்கு. சில பிரபுபார் வந்து மனம் தளர்ந்தல் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு பக்தியும் வேதாந்தமும் கிடையாது, இந்த வார்த்தைகள் மேல நம்பிக்கை இருக்கு. கிருஷ்ணகிட்ட வந்து இந்த பிரார்த்தனை செய்யறாங்க. அதாவது வந்து நீங்க எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களோட வார்த்தைகள் வந்து நம்பிக்கை இருக்கு, என்னை நீங்க எப்படி வேணாலும் ஆட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பிரபுவார் வந்து அமெரிக்காவில் என்ட்ராகிறாங்க. 11 வருஷத்துல 108 கோயில்கள் ஸ்தாபகம் பண்ணி 6 கண்டங்கள்ல இதை வந்து ஸ்தாபிச்சுட்டு சில பிரபுவார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றத பாரத பூமியிலே மனுஷ ஜென்மா, அதாவது இந்த பாரத பூமியில வந்து மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கிறவங்களுக்கு வந்து 2 டியூட்டி இருக்கு. ஒண்ணு வந்து அவங்களோட லைஃப் வந்து பர்ஃபெக்ஷன் பண்ணிக்கணும், பக்குவப்படுத்திக்கணும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட பக்திக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் சில பிரபுவார் வந்து சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஒரே ஒரு இந்தியன் நான் முயற்சி பண்ணதுக்கு இவ்வளவு மாற்றம் அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த முழு உலகத்தையும் மாற்ற முடியும். இதுதான் சில பிரபுவார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ நமக்கு வந்து இந்த சில பிரபுபாதரோட விருப்பம் அப்படி ஒரு விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகமானது இருந்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பூமி மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமி அவ்வளவுதான். ஆனா அதே வந்து சில பிரபுபாதரோட விருப்பம் மற்றவங்களுக்கு வந்து கிருஷ்ணனோட வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு விருப்பம் வந்து எப்படி பிரகலாத மகாராஜா கிட்ட இருந்து அந்த பரம்பரை அப்படியே வர்றதுனால சில பிரபுபாதர் வந்து விருப்பப்பட்டாரு, சைத்தன்யமார் வந்து விருப்பப்பட்டாங்க. அதை வந்து எல்லா கிராமத்திலையும் எனது நாமம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே, இந்த ஹரிநாமம் வந்து பட்டி தொட்டி எல்லாம் பரவும் சொல்லி சைத்தன்யம் சொன்னாங்க. அந்த சைத்தன்யமோட விருப்பத்தை வந்து தூய பக்தர் சில பிரபுபாதர் வந்து எடுத்துட்டு போய் மேற்கத்தி நாடுல பிரச்சாரம் செஞ்சு நமக்கெல்லாம் அந்த ஒரு வேண்டுகோள் விடுத்துட்டு போனாங்க. அவரோட வேண்டுகோள் வந்து அவரோட சீடர்கள் அப்படியே படிப்படி இறங்கி வந்து இன்னைக்கு நம்ம வந்து அதோட பெனிஃபிட் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோம், ஹரேகிருஷ்ண மந்திரம் சொல்றோம், பகவானை வந்து வழிபாடு செய்யறோம். அப்ப நம்மளுக்கு வந்து இது மட்டுமே நம்ம செய்யணும். கண்டிப்பா நம்மளோட பக்தி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இன்னும் நம்மளோட பக்தி வந்து கூடணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு வந்து கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுக்கறது. கிருஷ்ணரை பத்தின சில பிரபுவார் என்ன சொன்னாங்கன்னா நம்ம புத்தகத்தை கிருஷ்ணரோட உபதேசம் வந்து பகவத்கீதை பாகவத்தை வந்து விநியோகம் பண்றோம் அப்படின்னா பிரகலாதரோட மனநிலை வந்து நம்ம வந்து செயல்படுத்துறோம். பிரகலாதர் பத்தி கேட்டுட்டு அப்படியே விடாம நம்மளும் நம்மளுக்கு பரிச்சயமானவங்களுக்கு வந்து
ஒரே ஒருத்தருக்காவது டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க, இது வந்து கலியுகத்தோட தர்மம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கிருஷ்ணனோட கவனம் நம்ம மேல இருக்கும். அதே மாதிரி பிரபுபாரோட புத்தகத்தை வந்து விநியோகம் பண்றோம் அப்படின்னா அந்த கருணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு கருவியா இருந்து, பிரகலாத் மகாராஜா வந்து எப்படி சொன்னாரு, என்னுடைய உறவினர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி கொடுத்து சில பிரபுபாரோட பகவத்கீதை பாகவத்தை வந்து விநியோகம் பண்றது மட்டும்தான் அவங்களுக்கு உண்மையான ஹெல்ப் பண்ண முடியும். மற்றபடி பணம் கொடுக்குறோம், மற்ற பொருட்கள் கொடுக்குறோம் வந்து தற்காலிகமானது. இதோட முடிச்சுக்கிறேன். சில பிரபுவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றாங்க. அதாவது வந்து நம்ம உதாரணத்துக்கு திருப்பூர்ல ஒரு வசதியான கோடீஸ்வரோட பசங்க வந்து பிக்னிக்காக இப்ப சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஊட்டி போறாங்க, ஊட்டி கொடைக்கானல் போறாங்க. இந்த போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விபத்து, வாகனம் கீழே விழுந்துருச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாருமே சுயநினைவு வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடீஸ்வரோட பையன் இங்க திருப்பூர்ல, அவர் வந்து ஊட்டியில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அநாத மாதிரி கையேந்தி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற கையேந்துறாரு, போன ட்ரெஸ்ஸு கையேந்துறாரு, தங்குற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலையில்லாத சூழ்நிலையில் இருக்காரு. அப்ப இப்படி அவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இங்க திருப்பூர்ல இருந்து அந்த பெரிய கோடீஸ்வரோட நண்பர் அவரு வந்து பார்த்தா ஊட்டி போறப்ப பாக்குறாரு, அந்த கோடீஸ்வரோட பையன் வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவருக்கு வந்து பெரிய வருத்தம். அப்ப அந்த வருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோடீஸ்வரோட பையனுக்கு வந்து 2 விதமான உதவிகள் செய்யலாம். என்ன மாதிரி உதவிகள் செய்யலாங்க? ஒரு பக்தரா இருக்கனால சொல்றாரு, என்ன விதமான ஹெல்ப் நம்ம வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவோம்? நீங்க என்ன செய்வீங்க நார்மலா? மாதாஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா என்ன செய்வாங்க, ஒரு விதமான ஹெல்ப் பண்ணுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஃபுட்டு வாங்கி கொடுப்பாங்க, அவர் போடுற ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, கொஞ்சம் தங்கறதுக்கு இடம் அரேஞ்ச் பண்றது வந்து ஒரு விதமான ஹெல்ப். அந்த ஹெல்ப் வந்து செய்யலாமா, இல்ல அந்த பையனை வந்து அப்பா கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது வந்து இன்னொரு விதமான ஹெல்ப்? எது பெட்டரான ஹெல்ப் இருக்கு? நீங்க ஆன்சர் சொல்றீங்கன்னா அதுக்கு நீங்களே பதில் சொல்லணும், விளக்கமும் சொல்லணும். எது பெட்டரான ஹெல்ப் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அப்பாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது சரின்னு நினைக்கிறீங்க? பட் அந்த பகுதி ஹெல்ப் வந்து அவர் சாப்பாடு வாங்கி கொடுத்து நம்ம வாட்டு கிளம்பி வந்துடலாம்னு நினைக்கிறது ஒரு இருக்கு. ஆக்சுவலி அதுல வந்து சரியான முறை என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தங்கறதுக்கு இடம் கொடுக்கறதெல்லாம் தற்காலிகமான உதவி. அதே அந்த பையனை வந்து அப்பா கிட்ட வந்து கொண்டு வந்து விட்டுட்டா, அப்பா வந்து கோடீஸ்வரர், அந்த அப்பா கிட்ட வந்து சேர்ந்துட்டாலே அந்த குழந்தையோட அந்த பையனோட உணவு தேவை, உடை தேவை, இருப்பிடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி ஆயிடும். அதே மாதிரி சில பிரபுபார் நமக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் கிருஷ்ணனுடைய அங்க துணுக்குகள். அவங்க எதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, கிருஷ்ணன் பகவத்தில் எதுன்னு சொல்றாங்க, என்னை மறந்த காரணத்தினால் இந்த உலகத்தில் கடினமாக சிரமப்படுகின்றனர். அப்ப அந்த மறந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துறது மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய கைங்கரியம். அப்ப அந்த ஞாபகப்படுத்துறது வந்து எளிமையான வழி என்ன அப்படின்னா, நம்ம சில பிரபுபாரோட புத்தகம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்றோம் அப்படின்னா, அவங்க படிச்சு அவங்களுக்கு வந்து சுயநினைவு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம எல்லோருமே ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து நம்ம மெயின் சிட்டியில கிடையாது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கிடையாது, ஆனாலும் அதை மீறி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா கிருஷ்ணனோட அனுகிரகம் நமக்கு இருக்கிறதுனாலதான், கிருஷ்ணருக்கும் எனக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் புரிஞ்சுட்டதுனாலதான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இதேதான் வந்து பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு இந்த ஹெல்ப் நம்ம வந்து பார்த்தோன்னா செய்யறோம் அப்படின்னா, சில பிரபுபாரோட புத்தகத்தை வந்து கொண்டு போய் கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து கிருஷ்ண பிரசாதத்தை வந்து ரீச் பண்றோம் அப்படின்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப். இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்மளோட நரசிம்மர் வந்து எதுக்காக வந்தாரு, சில பிரபுபார் எதுக்காக வந்தாங்க, பக்தர்கள் எதுக்காக முயற்சி பண்றாங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு நோக்கம். அப்ப நமக்கு வந்து பிரகலாத மகாராஜா மாதிரி ஆபத்தான சூழ்நிலை கிடையாது. ஆபத்து இருக்கு, இல்லை இல்லாம கிடையாது, ஆனா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நம்ம கிடையாது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நம்மளோட பக்தியை நல்லா பயிற்சி பண்ணிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து மற்றவங்களுக்கு வந்து விநியோகம் பண்றதுக்கு வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து அந்த உறுதி சொல்றாங்க. அதாவது என்னுடைய இந்த பரம ரகசியத்தை மற்றவர்களுக்கு விளக்குவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னை வந்தடைகின்றான். நம்ம கிருஷ்ணரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா, கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கக்கூடிய அசூரன்ஸ் என்ன அப்படின்னா,
என்னை பத்தி சொல்லி கொடுக்குறவங்க வந்து கண்டிப்பா என்னுடைய இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அவனை மாதிரி பிரியமானவன் தொண்டனும் இவ்வளவு யாரும் இல்லை. இப்ப கிருஷ்ணருக்கு வந்து பிரியமானதுக்கு வந்து கிருஷ்ணரே சொல்லியிருக்கார், என்னை பத்தி மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அப்ப நமக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து சில பகவானோட கருணையினால நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம எல்லோருமே வந்து ரொம்ப கவனமா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து பிரகலாத மகாராஜோட வந்து ஞாபகப்படுத்திக்கணும். இந்த மனித பிறவியும் மற்ற பிறவிகளை போலவே தற்காலிகமானது. அப்ப எந்த நிமிஷம் வேணாலும் இந்த மனித உடல் வந்து நம்ம வந்து இழக்க வேண்டி இருக்கும். அவ்வளவு அர்ஜென்ட்ல ரொம்ப ரொம்ப கவனத்தோட இதை வந்து நம்ம உருவாக்குறோம். ஸ்ரீமத் பாகவதம் की श्री प्रहलाद भगवान की, पुनीत श्लोक की